தலைவர்கள் இருப்பார்கள், தத்துவம் இருக்காது என விடுதலை 2 திரைப்படத்தில் இடம்பெற்ற வாசகம் தற்போதைய சூழலுக்கு பொருத்தமானது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை 2 திரைப்படத்திற்கான சிறப்பு காட்சி விசிக தலைவர் திருமாவளவனுக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிவியூ திரையரங்கில் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. காட்சி முடிந்ததும் திருமாவளவன், இயக்குநர் வெற்றிமாறன், நடிகர் விஜய் சேதுபதி ஆகியோருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருமாவளவன், வலதுசாரி அரசியல் நம் நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய நிலையில் விடுதலை திரைப்படம் கருத்தியல் ரீதியாக இடதுசாரி அரசியல் கருத்தை முன்னெடுத்து இருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். இடதுசாரி அரசியல் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தாண்டி அம்பேத்கர் அரசியலாக, பெரியார் அரசியலாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். நாளுக்கு நாள் வலதுசாரி அரசியல் வலிமை பெற்று வருகிற ஒரு சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாக விடுதலை பாகம் 2 வெளிவந்திருக்கிறது. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இதுவரையில் இயக்கியிருக்கிற அனைத்து படங்களுமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த வரிசையில் இது ஒரு வெற்றிகரமான திரைப்படம். தொடர்ந்து பேசிய அவர், தலைவர்கள் இருப்பார்கள், தத்துவம் இருக்காது என விடுதலை 2 திரைப்படத்தில் இடம்பெற்ற வாசகம் தற்போதைய சூழலுக்கு பொருத்தமானது என்றார். ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும், போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை. அது இயல்பானது, பொதுவானது, உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல, அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு சொல்லுகிற விமர்சனம். இந்நிலையில் திருமாவளவன் புகைப்பட கலைஞர் ஓரமாக நின்றிருந்த செய்தியாளர்களை முட்டி மோதிக்கொண்டு நெருக்கி அடித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு அவர்களை தகாத வார்த்தைகளில் திட்டி மிரட்டியதோடு அடிக்கவும் பாய்ந்தார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பண்ணி